மாட்டீங்க. வீட்டில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய வலியானது உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதை யாருக்கும் சொல்லாமல் மனதில் ஆழத்தில் பூட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது இந்த சிம்மம் ராசி நபர்கள் மட்டுமே. சில வேதனைகள், சில துரோகங்கள், சில அநியாயங்கள், சில நம்பிக்கை உடைதல்கள், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுமந்து கொண்டு அதை உங்க மனதிற்குள்ளேயே நீங்க வைத்திருப்பீங்க. இது யாரிடமும் நீங்க கூறவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சில சோகங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். இன்று வரை நீங்கள் ஏன் என்கிட்ட என்கிட்ட தான் இப்படி இருக்கியா அப்படின்னு அனைவரும் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நான் எப்பொழுதுமே இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில பதில்கள் உங்களிடம் வந்து கிடைக்கும். ஆனா இதுவரை ராகு கேது உங்களுக்கு காட்டிய தடைகள், வேதனைகள், குழப்பங்கள், அதன் பின்னால் என்ன காரணம், இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் காணப்போகிறோம். இதுவரை உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் பூட்டி வைத்ததற்கான சில விஷயங்கள் என்ன, அதெல்லாம் ஏன் நடந்தது அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக நிச்சயமாக காணலாம். இந்த சிம்மம் ராசி பெண்கள் மனம் நிறைந்து நேசிப்பவராக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனாலும் யாரையும் நம்ப முடியாத ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். நீங்கள் நம்பியவர்களை உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. பலரின் வார்த்தைகள் இன்னும் உங்களுடைய மனதை துளைத்து கொண்டே இருக்கும். இதனால் உங்களால் அதிலிருந்து வெளிவர முடியாமல் அதனை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருப்பீங்க. இன்னும் சில இரவுகள் உங்களுக்கு தூக்கம் வராமல் கூட நிச்சயமாக இந்த சிம்மம் ராசி பெண்களுக்கு நிச்சயமாக இருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத அவமானங்களை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் நடந்த சில விஷயங்கள், உங்களை புரியாமல் நடந்து கொண்ட சில நபர்கள், அதுவும் உங்களுக்கு பிடித்த நபர்கள், சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டார்கள் என்று நினைத்தால் மௌனமாக நீங்க இருந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட கஷ்டங்களும் இப்படிப்பட்ட அவமானங்களும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால நம்ம என்ன பண்ணுவதுன்னு நீங்க ஒரு காலகட்டத்துக்கு மேல யாரிடமும் எதையும் சொல்லக்கூடாது, நம்மளே நம்ம மனதிற்குள் வைத்துக் கொள்வோம் அப்படின்னு ஒரு மௌனமான ஒரு நிலைக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். உதவி கேட்கக்கூடிய ஒரு பயம் ஏற்படும். எனக்காக யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பயம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் நீங்களும் மற்றவங்ககிட்ட உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உதவி செய்யாம உங்களை கேவலமா பார்த்திருப்பாங்க. மன அழுத்தம், சோர்வு, தனிமை, இவையெல்லாம் நீண்ட காலமாக நீங்க சுமந்த ஒரு காயங்களாகவே உங்களுக்குள்ள இருந்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு ராகு கேது கொடுத்த தடங்கல்கள் எப்படி தெரியுமா இருந்தது? எதை செய்தாலும் தடை. நீங்க 10 முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அதுல 3 மட்டும்தான் நடக்கும். மீதிய இந்த ராகு கேது தள்ளி போட்டு கொண்டே இருக்கும். இல்லை அப்படின்னா அதை கெடுத்து விடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். திடீர்னு பிரச்சனைகள் ஏற்படும். எச்சரிக்கை இல்லாமல் வந்த சண்டை சச்சரவுகள், கோபங்கள், அநியாயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாமல் ஏற்படும். அதுவும் திடீர்னு தேவையில்லாமல் பிரச்சனைகள் ஆனது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதற்கும் காரணம் இந்த ராகு கேது. குடும்பத்துக்குள்ள சந்தேகத்தை ஏற்படுத்துவார். இந்த கேது சிம்மம் ராசிக்கு சந்தேகத்தின் நிழலை உருவாக்கியது. வீட்டுல யாரோ உங்கள் மீது தவறாக நினைத்துக் கொள்வது, சிலர் உங்களை நம்பாமல் நடந்து கொள்வது, கணவன் மனைவி இடையே பிரிவு உணர்வு, இவை ராகுவின் நேரடியான ஒரு விளைவாக இருக்கும். எனவே இவர்கள் இருவரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உங்களுடைய வீட்டிற்குள் கூட உங்களுக்கு உருவாக்கி இருப்பார்கள். ஆனால் இது உங்களுக்கு தெரியாது. நீங்க இருக்கக்கூடிய நபர்கள் மீது கோபப்பட்டு இருப்பீங்க. பழைய விஷயங்கள் மீண்டும் உங்களுக்கு மேலே தேடி வரும். நீங்கள் மறந்துவிட்ட காயங்கள் மீண்டும் உங்களுடைய நினைவில் தோன்றிக் கொண்டே இருக்கும். அது காதல் தோல்வியாக இருக்கலாம், உங்களை ஏமாற்றிய ஒரு நபராக இருக்கலாம், உங்களுக்கு நம்ப வைத்து ஏமாற்றிய சில துரோகங்கள், இது அனைத்தும் உங்களுக்கு காயமாக வந்து போகும். இதனால் உங்களால் அதை மறக்க முடியாமல் இருப்பீங்க. இதனால நீங்க அதை நினைத்து நீங்க பெரிய அளவுல கஷ்டப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு துரோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்க கையில பணமானது தங்காமல் இருக்கும். அது ஏன் தெரியுமா? இந்த ஒரு காலத்துல வந்த பணம் திடீர்னு செலவாகி போய்கொண்டே இருக்கும். சேமிப்பு உங்களால பண்ண முடியாது. எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். கடன்ல ஒரு அழுத்தமானது ஏற்படும். வீட்டு பொறுப்பும் அதிகரித்து கொண்டே இருக்கும். இவை அனைத்தும் ராகுவின் செலவோட ஒரு கரும நேரமாக இருக்கும். கேது உங்களுடைய செல்வ வீட்டில் நின்றதால் நிலையான ஒரு வரவானது இல்லாமல் இருக்கும். எனவே இந்த ராகு கேது தான் இவ்வளவு பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறார். எனவே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையானது ஏற்படும். அது எப்படி ஏற்பட போகிறது அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம காணலாம். ராகு கேது ஏன் இவ்வளவு சோதனையை வைத்ததுன்னு உங்களுக்கு தெரியணும் அல்லவா? ஒண்ணு, கர்ம சுத்திகரிப்பு. இந்த சிம்மம் ராசி பெண்களை உள்ளிருந்து வலுப்படுத்த வைத்ததற்கான ஒரு சோதனையாக இருக்கும். உண்மையானவர்கள் யார் என்று காட்டுவதற்காக, இந்த காலத்தில் பொய்யான உறவுகள் விலகி விடுவதற்கும், உண்மையானவர்கள் மட்டும் மீதம் உங்க கூட இருப்பதற்காக மட்டுமே தான் இப்படிப்பட்ட ஒரு செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில் ராகு கேது செய்தது. நீங்கள் முடிந்தவரை வலிமை அடையவும், உங்களுடைய கண்ணீரை வலிமையாக மாற்றுவதற்கான ஒரு வளர்ச்சி காலமாகவும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ராகு கேது இவ்வளவு பெரிய ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட உங்களுக்கு நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கக்கூடிய புதிய வாழ்க்கை, இதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதி. உங்களுடைய குரல் மெதுவாகவும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஸ்டைலிலும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக மாறும். தடைப்பட்டது எல்லாம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும்.
அதிகமாக பாதிக்கப்பட்ட 3 வீடுகள் வலுவாக மாறும். மன அமைதி, பணவரவு, குடும்ப ஒற்றுமை இது அனைத்தும் நன்றாக மாறிவிடும். சந்தேகங்கள் களைவதற்கான நேரம். குடும்பத்திற்குள் இருந்த தவறான புரிதல்கள் கரைந்துவிடும். கணவன் மனைவி உறவானது வலுப்படும். உங்களை புரியாத கணவன் இப்போது உங்கள் பக்கம் நின்று பேசுவார். இருவருக்கும் இடையே இருந்த பிரிவானது நீங்கும். மனக்கசப்பானது குறையும். நம்பிக்கையானது அதிகரிக்கும். வேலை தொழில நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். புதிய வாய்ப்பு, உயர்வு, முன்னாள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும். பணவரவானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். செலவு குறைந்து சேமிப்பானது அதிகமாக மாறும். இந்த ஒரு நேரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு சொல்ல போகின்ற செய்திகள் என்ன தெரியுமா? நீங்க அனுபவித்த கஷ்டம் வீணாக போகாது. சிலருக்கு நீங்கள் தரமான பதில் கிடைக்கப் போகிறக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை மீண்டும் பிறக்கும். உங்களுடைய வாழ்க்கை இனி உயரப்போகும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. இதெல்லாம் உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் உங்களிடம் கூறுகிறது. இந்த சிம்மம் ராசி பெண்களுக்கு உங்களுடைய அதிபதி சூரியன் தரக்கூடிய அதிசயங்கள் என்ன தெரியுமா? இந்த சூரியன் அதிபதியாக இருப்பதால் மரியாதை, கண்ணியம், தலையெழுத்து தூக்கி நிற்கக்கூடிய ஒரு தைரியம், சமூக வாழ்வில் மதிப்பு, வீட்டுல மக்களின் ஆதரவு, நிதி உயர்வு இது அனைத்தும் வலுப்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு சூரிய பகவான் இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இது அனைத்தும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். சிம்மம் ராசி பெண்களை, நீங்கள் சுமந்த கஷ்டம், நீங்கள் தாங்கிய அவமானம், நீங்கள் மறைத்த கண்ணீர் அவற்றுக்கெல்லாம் ஒரு பதிலானது நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை புதிய திசையில் செல்ல போகிறது. புதிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். புதிய அமைதி பிறந்து புதிய வருவாயும் உங்களை சேரும். எனவே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும். எனவே இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும்.